உன்னை மறுபடியும் பார்த்த உடம்புல தலை ஓடிப்படா. எனக்கு பொறுமை இல்லப்பா. இந்த ஒய்யம்மாவை பகச்சுக்கிட்ட நெருப்போட விளையாடுற மாதிரி ஜாக்கிரதை. இந்த காகிதத்துல ஒரு சின்ன கையெழுத்து போடுன்னு சொன்னா அனாவசியமா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியே. அது 10 கோடி ரூபாய் சொத்துமா. அநியாயமா 10 லட்சத்துக்கு கேட்டா அது தர்மம் கிடையாதுமா. பிராணம் உடம்புல இருந்தாதான் 10 கோடி ரூபாயை நீ அனுபவிப்ப. உயிரை எடுக்கணும்னு வந்துட்டா மிருகமானாலும் மனுஷனானாலும் எனக்கு ஒண்ணுதான். இத முன்னாடியே செஞ்சிருந்தா பாசமா வளர்த்த யாடு உயிரோட இருந்திருக்குல்லடா. ஜெய் காளி. ஏ புருஷன் கருப்பணசாமி. அக்கா. என்னடா போன காரியம் என்னாச்சு? அக்கா அது வந்து வீரா. அவனுக்கு நீ என் தம்பிங்கிற விஷயம் தெரியுமா? தெரியும்க்கா. இவருக்கு மச்சனங்கிறதாவது தெரியுமா? அக்கா உங்களுக்கு தம்பின்னா அவருக்கு மச்சன முறை தானக்கா. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன். வாய கொடுத்து உயிரை விட்டுட்டியடா விளக்கண்ண. அந்த வீரா என் தம்பிகளை அடிச்சு ரத்த வழிய விட்டுட்டான். நீ அவனை அடிக்கிற அடியில என் தம்பிங்க கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும் முத்துப்பாண்டி. எதை செஞ்சாலும் சரியான காலம் பார்த்து செய்யணும். நீ ஆசைப்பட்ட பூமி உனக்கே வர்ற மாதிரி செய்யற. எவன் குறுக்க வந்தாலும் சரி போட்டு தள்ளிடுற. இந்த முத்துப்பாண்டியோட கண்ணு அந்த பூமி மேல பட்டுடுச்சு. வீரா தங்கச்சி சத்யா போன் பண்ணிருக்கா. சும்மா விளையாட்டுக்கு பண்ணா. முதல்ல நீ பேசு, அப்புறம் நான் பேசுறேன். சிட்டியை கரெக்ட் பண்ணி வழி கொண்டு வந்துட்டியா? ஆடா நீ வேறமா. அவன் என்ன பாடா படுத்துற. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற திறமை உனக்கு இல்லனா? சண்டன் வந்த ஒரு பையன் எதிர நிக்க முடியாதுல்ல. சண்டை வேற, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது வேற. சரி, நான் லவ் லெட்டர் டிக்டேட் பண்றேன், எழுதிக்கோ. சிட்டி தனியா இருக்கும்போது ரோஜா பூவோட கொடுத்துடு. ரோஜா பூ எதுக்குமா? அது லவ்க்கு சிம்பல்னா. ஓ டேய் பட்டாசு பின்னாடி தான் இருக்கேன். இங்க தான் இருக்கியா? தங்கச்சி லவ் லெட்டர் சொல்லுது, சீக்கிரம் எழுதிக்கோ. சிட்டி மட்டும் அதை படிச்சா அப்படியே ஓடி வந்து என்ன கட்டிக்கோ. அப்படியா? கொடு. அம்மா தங்கச்சிம்மா சொல்லுமா. ஒரு வார்த்தை மிஸ் பண்ண கூடாது. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சூப்பரா இருக்கேன். போ போ. சொல்லுமா. கர்ச்சிப்பை நடத்திக் கொண்டு காத்திருக்கும் கிராம மக்களே, இன்று பெண்களுக்கும் கன்னியருக்கும் இடையே நடக்கும் கன்னியர்கள்னாலும் பெண்கள்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. இன்னைக்கு நடக்க போற இறுதி போட்டியில சதாசிவபுரம் டீமும் சீதாபுரம் டீமும் மோத போறாங்க. சீஃப் கெஸ்டா நம்ம வீராண்ணா வந்திருக்காங்க. அடே பட்டாசு, அவளை பார்த்து 3 நாள் ஆச்சு. எங்கட ஆட்டக்காரியா காணோம்? ஆட்டக்காரியா புரியலையே. சிட்டிடா. சிட்டியா? அதோ பாரு, அதிர்ந்து பாரு இன்ட்ரோடக்ஷன். அதிர்ந்துடா. பட்டாசு, சிட்டி என்னடா சொல்ற? கபடி கபடி கபடின்னு சொல்லுது. அப்புறம் எனக்கு ஏண்டா அது வீரா வீராங்கிற மாதிரி கேக்குது. சேட்டே, நீ மட்டும் தோத்து போயிட்டேன்னா சதாசிவபுரமே தோத்து போனதா அர்த்தம். ஒத்தையா இருந்தாலும் எல்லாரும்
சிறுத்தை மாதிரி சேதப்படுத்திட்டு வா. பாட்டு கலப்பு தோல் பறந்து இந்த லெட்டரு ஹலோ, யார் பேசுறது? அப்படியா? லைன்ல வீரா, யாரோ கிடாரி பட்டி தங்க பொண்ணா உன்கிட்ட பேசுறோன்னு லைன்ல இருக்கா. உன்கிட்ட போன கூடன்ற அவ சங்கதி என்னன்னு கேளு. ஹலோ, யாருங்க? அன்னைக்கு கபடி போட்டியில உங்க அழகுல மயங்கிட்டேன் நானு. இது பாரு அத்த பொண்ணு, ஏதோ ஒரு இழவு. நீ என் அடியோட மறந்துரு. ஏன்னா என் மேலயும் என் பாடி மேலயும் முழு ரைட்ஸ் என் சிட்டிக்கு தான். என்ன மாமா அப்படி சொல்லிட்டியா? நான் உங்க சிட்டியை விட ரொம்ப அழகா இருப்பேன். என்ன கட்டிக்கப்படாதா? இந்த விஷயம் மட்டும் சிட்டிக்கு தெரிஞ்சது உன் வீடு தேடி வந்து உன்னை கபடி ஆடி கபடிகரம் பண்ணிடுவா போறவை. நான் என்னமோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி போன் பண்றேன். நான் ஃப்ரீயா தானே இருக்கிறேன், என்கிட்ட சொல்லிடலாம்ல. நான் கரெக்ட் பண்ணிருப்பேன் வீரா. மாமா அந்த மாதிரி இப்பதான் பேசிட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டா. வா சிட்டி. லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். எங்க வீரா? ஏய் சிட்டி, லவ் லெட்டரா? நிஜமாவா? கேக்குறியா? பிரியத்தின் பிரியமான சிட்டி, நீ ஜட்டி போட்ட காலத்துல இருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குட்டி. ஆனா ரொம்ப பிரியமா எழுதிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? அது என்ன பிரியத்தின் பிரியமான? பிரியத்தின் பிரியமான ஸ்பெஷலா இருக்கட்டும்னு அப்படி எழுதிட்டான் வீரா. எழுதுனேன்னு சொல்றான். இவன் கைப்பட்டுச்சா? இல்ல, கால கூட யூஸ் பண்ணிருக்க. இன்னும் என்ன யூஸ் பண்ண? எதையோ யூஸ் பண்ணிருக்க. நீ அதுல பாத்து தெரிஞ்சுக்க. என் உதயத்தின் வாசல் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும். உதயம் என்ன? இதயத்தை தான் அப்படி எழுதி இருக்கு. ஒரு சமையல்காரனோட அறிவு கூட இல்ல உனக்கு. மேல படிக்கிற கேளு. பால கலாச படிச்சுக்கிட்டு கிளாஸ தான் அப்படி எழுதி இருக்காமா. வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு நீ நடந்து வரப்போ அந்த சேலை எப்போ அவப்போன்னு அவ்வளவு ஆசை இருக்கா உனக்கு? என் தங்கச்சி என்ன சொல்லுச்சு? நீ என்னடா எழுதிருக்க? இப்படிதான் யாரும் அவனை எழுத சொன்னது? அது கொஞ்சம் மப்ல இருந்ததுனால நானே எழுதிட்டேன். அது சரி, ஐடியா உன் தங்கச்சியோடது. எழுதுனது இந்த குடிகாரப்பைய. அப்புறம் என்ன இதை காதலிக்கிற? சிட்டி, என் ரசனை ஏய் சிட்டி சிட்டி சிட்டி. கேட்ட பட்டாசு, இவ்வளவு அறிவு உனக்கு எங்க இருந்துடா வந்தது? ஒரு குவார்டர் உள்ள போச்சு, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வெளியே வந்துச்சு. இப்ப கண்டத்துல அடிச்சா எப்படி இருக்கும்? என்னடா இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஐயா பூ தூவட்டுமா? வேணாம். வீரா, சிட்டி சிட்டி, யார் ஹெல்ப்பும் யார் ஐடியாவும் இல்லாம சொல்றேன். ஐ லவ் யூ. அதுக்குதான் வர சொன்னியா? நிஜமாவே உன் ஐடியா தானே? ஒரிஜினல். ஐயோ சிட்டி, ஒரு தடவை கட்டிப்பிடிடா. என்னது இது? வானத்து தேவர்கள் பூத்தூவி நம்ம காதல வாழ்த்துறாங்க. வந்து கட்டிப்பிடி. நிஜமாவா? பின்ன என்ன பொய்யா? அப்படின்னா கட்டி பிடிச்சுக்கோ. சாரி வீரா, சரக கவுத்துருச்சு. சாரி, கட்டிக்கிறது கேன்சல். உனக்கு மீசை பெருசா வளர்க்க தெரியுமே தவிர லவ் பண்ண தெரியாது. இல்லனா